அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். பல்வேறு செய்திகள் வந்திருக்குன்னா அதில் ஒரு சில முக்கியமான செய்திகள் குறித்து பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை போட்டிருக்காரு. நிறைய பேர் சுருக்கமாக கூட எழுதியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த நீண்ட அறிக்கையை படிச்சிங்களா? எதற்காக அந்த நீண்ட அறிக்கை? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு நீண்ட அறிக்கை, ரொம்ப நீட்டி நெளிச்சு சுற்றி வளைச்சி ஒரு பதிலை கொடுத்துக்கிறாரு. அது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் பல்வேறு எதிர்க்கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருந்தாங்க. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை ஆதரிச்சும் எதிர்த்தும் நிறைய பேர் பேசியிருந்தாங்க இல்லையா? அப்போ பேசும்போது ஆளும் கட்சி மீதான விமர்சனங்களையும் எடுத்து வச்சாங்க. நியாயமாக அவர் அந்த இடத்துல அவர் அந்த விமர்சனங்களுக்கு பதிலடியை கொடுத்துருக்கணும். முதலமைச்சர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, பொறுமையாக சாயந்தரம் ஒரு 4:45 வாக்கில் ஒரு பெரிய நீண்ட அறிக்கையை தன்னுடைய ட்விட்டர் பேஜில் பதிவு பண்ணியிருந்தார். அந்த ட்விட்டர் பேஜில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு பெரிய அறிக்கை. அதை நம்ம ஃபுல்லாக பேசணும்னா அதுக்கே அரை மணி நேரம் போயிடும். முதல்ல அவர் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்துக்கு ஆதரித்து யாரெல்லாம் வாக்கு செலுத்திங்களோ அவங்களுக்குலாம் நன்றி, அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் நன்றி, எம்எல்ஏக்களுக்கு நன்றி, அப்புறம் இத்தனை பேர் ஆதரிச்சாங்க, இத்தனை பேர் எதிர்த்தாங்க, இத்தனை பேர் நடுநிலை வச்சாங்க, அந்த ஸ்டோரியை பெருசாக சொல்லிடுறாரு. சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் ஒரு சட்டமன்றத்தில் நடக்கிறதுல ஆளுங்கட்சிக்கு ஆதரவான செய்திகளை மட்டும்தான் ஒளிபரப்பு செய்வாங்க. முதல் முறையாக நாங்கள் இதை நேரடி ஒளிபரப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. அதுலேயே நிறைய குறைகள் இருந்தது, விமர்சனங்கள் இருந்தது. ஏன்னா ஆதரித்து பேசும்போது மட்டும்தான் முதலமைச்சரை காட்டுறாங்க, மற்ற இடத்துலலாம் காட்டவே மாட்டேறாங்கிற ஒரு குறை இருந்தது. இருந்தாலும் முதல்ல இதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணதுக்காக நம்ம வரவேற்றலாம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் ரொம்ப எங்களுக்கு நம்பி வாக்கு செலுத்தினாங்க, வாக்கு செலுத்திய மக்கள்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்காங்க. அதையும் தாண்டி வாக்கு செலுத்தாத மக்களும் கூட இன்னைக்கு நம்ம டிவிகேக்கு வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தமாக இருக்கிறாங்க. இல்லை, ஏன் வருத்தப்படணும்னு எனக்கு தெரியல. ஆட்சி கேட்ட மாதிரி இருக்கானே உங்களுக்கு. எங்க கடந்த முறை மு.க. ஸ்டாலின் அவர்களும் இதுதான் சொன்னாங்க. எல்லாரும் சொல்கிறது தானே. அதாவது வாக்கு செலுத்தாதவன் ஏன் செலுத்த முடியாமல் போயிடுச்சுன்னு வாக்கு செலுத்தணும். இப்போ திருப்பத்தூரில் ஒரு ஓட்டில் ஐயா பெரிய கருப்பன் தோற்றுருக்கிறாரு. அவருக்கு எதிராக வாக்கு செலுத்தின யாராவது ஒருத்தர் ஐயோ நம்ம அவருக்கு போட்டிருக்கலாமே அப்படின்னு வருத்தப்பட்ட ஒரு நியாயம் இருக்குது. நம்ம ஒரு ஓட்டால் அவர் தோத்துட்டாரு. இவர் தான் ஜெயிச்சிட்டாரு, முதலமைச்சராக வந்துட்டாரு. அதற்கப்புறமும் ஏன் ஓட்டு போடாத மக்கள்லாம் வருத்தப்பட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த கதையெல்லாம் பெருசாக சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக இந்த பதில் சொல்லும் அந்த பேராகிராஃபுக்கு வரார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை பார்த்து பெரும்பான்மை இல்லை, நாங்கள் வெறும் 108 தான், கூட்டணி கட்சிகளோட ஆட்சி சேர்த்து அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இது ஒரு புளிச்சு போன பழைய கதை. இதெல்லாம் இவங்க எப்படி பேசலாம்? இதையெல்லாம் இவங்க பேசும்போது மக்களுக்கு 2006 திமுக பெரும்பான்மையாக ஜெயிச்சு 234லையும் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்ச அந்த ஒரு கதை தான் மக்களுக்கு ஒரு நகைப்பாக ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு அவங்கள போட்டுட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் டிவிக்கே 35% வாக்கு வாங்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட. ஆனால் திமுக 24.19 தான். எங்களை விட அவங்க 10% கம்மியாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி எங்களை பார்த்து பதில் சொல்லலாம்? எங்களை பார்த்து இந்த மாதிரி கேட்க முடியும்? நாங்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். அதே மாதிரி இந்த புள்ளி விவர புலி திமுக எங்களை பார்த்து தப்பான விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த டேட்டா ரொம்ப தப்பு. உங்களுக்கு தான் மக்கள் 3/4 பேர் ஓட்டே போடலை, 35% எங்களுக்கு போட்டிருக்காங்கன்னா அப்போ 65% உங்களுக்கு போடலை, நீங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு நல்ல வார்த்தையெல்லாம் போட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, முந்தைய ஆட்சி கடன் வாங்கி வச்சிருக்குன்னு சொல்கிறத ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் மேலே போய் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நாங்கள் மக்களுடைய நலனுக்காக மக்களோட வளர்ச்சி திட்டங்களுக்கு வாங்கின கடன் சொல்கிறாங்க. இது அவர் என்ன சொல்கிறார் முதலமைச்சர்னா, இப்படி மக்களோட வளர்ச்சி திட்டங்களுக்கு வாங்கின கடன் இவங்க வாய் வித்தை காட்டுறாங்க. இவங்க எல்லாமே கடனை வாங்கி வச்சுட்டு போயாச்சு, கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய் வித்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, மதச்சார்பற்ற தன்மையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், எப்போவுமே அதை நாங்கள் காப்பாற்றுவோம். அடுத்து நான் ஏன் 2 தொகுதியில் வெற்றி பெற்றேன், நம்பிக்கை இல்லாமல் தான் நான் 2 தொகுதியில் வெற்றி பெற்றேன்னா அவங்க பேசிக்கிறாங்க. நாங்கள் என்ன நம்பிக்கையில் இருந்தோங்கிறது மக்களுக்கு தெரியும், எங்களோட ஜெயிச்ச எண்ணிக்கையை வச்சு பார்த்தா தெரியும், ஏன் உங்களோட குளத்தூர் தொகுதியிலே பார்த்தா தெரியும் எங்களோட வெற்றி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. இன்றைக்கி நீங்கள் அந்த இடத்துல தோற்று போயிருக்கிறீங்க, 15 அமைச்சர்களுக்கு மேலே உங்களோட கட்சியில் தோற்று போயிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இருந்த நம்பிக்கை சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொன்று விளக்கத்தை கொடுத்தாரு. இந்த திருச்சி கிழக்கு மக்களுக்கு நீங்கள் ஏன் ஒரு நன்றி கூட சொல்லலை, பதவி விலகும் போது ஏன் அவங்களுக்கு வருத்தம் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் தான் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சொல்லியாச்சுல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நன்றின்னு சொல்லிட்டோம். அதில் தானே திருச்சி கிழக்கும் வருது. தமிழ்நாட்டில் தானே இந்த இடத்துல திருச்சி கிழக்கு இருக்கு, அப்போ அவங்களுக்கும் சேர்த்து தானே நான் சொல்கிறேன். நீங்கள் ஏங்க அதை பிரித்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ரீல்ஸ் அரசாங்கம்னு சொல்லியிருந்தார்ல, அதுக்கு அவர் சொல்கிறார், நாங்கள் ரீல்ஸ் அரசாங்கம்னு எங்களை பார்த்து சொல்கிறீங்க, நீங்கள் நாங்கள் ரியல் அரசாங்கம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம், உங்களோட ரீல் அறந்து போச்சு, நாங்கள் ரீல்ஸ் அரசாங்கம்னு சொல்கிறோம், உங்களோட ரீல் அறந்து போச்சு, எங்கள் மேலே சேர்த்த வாரி இறக்காதீங்க, நாங்கள் மக்களுக்காக கடமை செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பெரிய அறிக்கை. அதை படித்து முடிக்கும்போது அப்பாடா முடிஞ்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நியாயப்படி இதை வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் தான் சொல்லியிருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேப்பரை பார்த்து படித்தாங்க. ஆனால் குறைகளை வச்ச அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாகட்டும், சௌமியா அன்புமணி ஆகட்டும், அண்ணன் வன்னியரசு ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து உளவுபூர்வமாக தான் எடுத்து சொன்னாங்க அவங்களோட குறைகளை கோரிக்கைகளை எல்லாமே. அதற்கெல்லாம் இவரும் அதே மாதிரி பதில் சொல்லிக்கலாம். ஆனால் வந்துட்டு இவர் வந்து ட்விட்டரில் பதிவு போடுறது ஆக்சுவலாக இது வந்து அவை குறிப்பிலே இடம்பெறாது. அது எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லியிருந்தாரு, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டரில் போடுறதுக்குலாம் இங்கே. ஆமாம், அவங்களும் பதில் சொன்னாங்க. ஏன்னா வீட்டுக்கு போய் ட்விட்டரில் போடுறதுனால இது அவை குறிப்பிலே வராது. நீங்கள் அந்த அவையிலேயே இதற்கான பதிலை கொடுத்துருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும். சட்ட திருத்தம் கொண்டு வந்து இது அவை குறிப்பில் ஏற்ற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக சபாநாயகர் அவர்களை டேக் கூட பண்ணலை. டேக் பண்ணியிருந்தாவது அவை குறிப்பில் ஏற்றிருப்பாரு. இப்போ வந்து முதல்வர் இது டேக் கூட பண்ணலை. அந்த லிங்க் எடுத்து அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்களான்னு தெரியல. ஆக இது வந்து அவை குறிப்பில் வராதது செய்தி தான். இது வந்து ஒரு ட்வீட்டாகவே போயிடும். முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சட்டமன்றத்தில் பேசியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்திருக்கும். இது வந்து அவருக்கு தான் வந்து ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கு. வீட்டுக்கு போயிட்டு பதில் போடுறாரு, வீட்டுக்கு போயிட்டு அதுவும் ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பின்னடைவு தான் கொடுத்துருக்கு இந்த செய்தி. அதே மாதிரி இரண்டாவது முக்கியமான செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய சேர்வில் கூட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்குன்னு. அதில் வந்து முன்னாள் முதல்வர் அவர்கள் வந்து ஓப்பனாக வந்து அவருடைய கட்சி தொண்டர்கள்ட்ட வந்து பேசியிருக்காரு. பேசின பேச்சை எப்படி பார்க்குறீங்கன்னா? இல்லை, அவர் வந்து தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கிட்டார். அதாவது இந்த தேர்தல் தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன், தோல்விக்கான பொறுப்பு ஏற்றுக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது, அதுதான் நியாயம், அதனால் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்களும் இந்த தோல்விக்காக அடுத்தவங்க மேலே பலி போடாதீங்க, அபாண்டமான குற்றச்சாட்டை செய்யாதீங்க. ஏதோ ஒரு ஆதங்கத்தில் நம்ம வந்து அடுத்தவங்களை சொல்கிறது இயல்பு தான், ஆனால் அதற்காக அது வந்து பலியாக இருக்கக்கூடாது. யதார்த்தத்தை புரிஞ்சு நீங்களே உங்களை வந்து அந்த தவறுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும். வெற்றியோ தோல்வியோ சகஜம்தான் அப்படின்னு. ஆமாம், தோல்வி குறித்து ஆய்வு செய்வது அவசியம்தான், ஆனால் அது வந்து அடுத்தவர் மீதான அவதூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தலில் நடந்திருக்கிறது ஒரு புதுவிதமான கவர்ச்சி, மாயாஜால சுனாமி. அதாவது சுனாமினா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு சுனாமி, அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். அது அடுத்து வந்து நம்ம எங்கே தப்பு செஞ்சோம், எந்த இடத்துல மெத்தனமாக இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நாமே அலசி ஆராய்ஞ்சு இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். இது ஒரு தேர்தல் சூழல் தானே தவிர நாமெல்லாம் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கான ஒரு பெரிய தோல்வி கிடையாது. நம்ம இதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு இதை தாண்டி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் அவர் ஒத்துக்கிறார். சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய களமாக இந்த தேர்தலில் உருவெடுத்திருக்குது. அடுத்து என்ன சொல்கிறார், தொழில்நுட்பங்களை கையாள்வதில் திமுகவினர் இனிமேல் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். திமுகவினர் ஒவ்வொருவரும் சமூக வலைதளங்களில் நேரடியாக பங்கெடுத்துக்கணும். டீ கடையில் நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருந்த அந்த அரசியலை நாம் சமூக வலைதளங்கள்லையும் பேசணும் அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறார், இனிமேல் நம்மளுடைய பரப்புரை ஸ்டைலை வந்து நம்ம மாற்றணும், நம்மளுடைய செயல்பாடுகளையெல்லாம் மாற்றிக்கணும். ரீல்ஸ் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த பரப்புரை ஸ்டைலை செயல்பாடை மாற்றிக்கிறேன் இதெல்லாம் சொல்கிறது யார் சொல்லலாம்னா, இது வரைக்கும் ஆட்சி பொறுப்புக்கே வராமல், ஆட்சி அதிகாரத்தில் உட்காராமல், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு துடிச்சிட்டு இருக்கிற ஆட்சியை இது வரைக்கும் வந்து அமராத கட்சிகள் சொல்லலாம், நாங்கள் வந்து பரப்புரை ஸ்டைலை மாற்றிக்கணும், எங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை, எங்களோட இந்த வியூகத்தை வந்து நாங்கள் மாற்றி கொண்டு போகணும்னு அவங்க சொல்லலாம். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுத்துருந்தா, மக்கள் மேலே அக்கறையாக இருந்திருந்தா, மக்கள்லாம் வந்து போராடுவதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்காம இருந்திருந்தா, போராடுற மக்களுக்கு சரியான தீர்வை கொடுத்திருந்தா, அவங்களுக்கான நியாயங்களை கொடுத்திருந்தா, நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தே ஜெயிச்சிருந்திருக்கலாம். இல்லை, ஐயா சொல்கிறார்ல, தோல்விக்கான காரணங்கள் வந்து ஆராயணும்னு சொல்கிறாங்க. போராட்டங்கள் தான் முக்கியமான காரணம். ஆமாம், இதையெல்லாம் சரி செஞ்சிருந்தாவே இவர் வந்து இன்னைக்கு வந்து நான் வியூகத்தை மாற்றுறேன், சோஷியல் மீடியாவுக்கு போகிறேன், நானும் ரீல்ஸ் போட போகிறேன் அப்போல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. அது எதுவுமே தேவைப்படாது. மக்களுக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருந்திருக்கிறீங்க, மக்களுக்கான நல்லதை செஞ்சிருந்தா உங்களை வீட்டில் உட்கார வச்சு ஓட்டு போட்டு வந்திருப்பாங்க. அது செய்ய தவறிட்டீங்க, அதை வந்து இன்னொருத்தர் அதை பயன்படுத்திட்டாங்க. அதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. அதைத்தான் இன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாவேக்காவோட வெற்றி கிடையாது, திமுகவுடைய தோல்வி. ஆமாம், இது வந்து திமுகவுடைய தோல்வி தான் இந்த ஒரு இது. ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 2 திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருந்தாலும் கட்சி 2ஆக உடைந்து என்ன செய்யறதுன்னு திக்கு திணறி நிற்கிறாங்க. 2 பக்கமும் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனைகள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மொத்தமாக அங்கே அதிமுக தரப்பில் 47 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டில் போய் இருந்தாங்க, மொத்தமாக இருந்தாங்க. அவங்க எந்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் போடுறோம், நாங்கள் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் வச்சுருக்கிறோம், நாங்கள் சந்திப்பு வச்சுருக்கோம், எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க எல்லாருமே ஒரு ரிசார்ட்டில் இருந்தாங்க, அவ்வளோதான். அதை முடிச்சு இந்த தேர்தல் கலவரங்கள்லாம் வந்து யார் பெரும்பான்மை வரப்போகிறாங்க எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்ததுக்கப்புறமா நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது இந்த பிரச்சனை வருது, நாங்கள்லாம் வந்து திரு தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறோம்னு சுமார் 25 எம்எல்ஏக்கள் வந்து
வந்து இன்னைக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க. ஐயா சிவி சண்முகம், ஐயா எஸ்பி வேலுமணி, ஐயா விஜயபாஸ்கர் இவங்களோட தலைமையில் ஒரு 25 பேர் நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஐயா எடப்பாடியாரோட தலைமையில் ஒரு 22 எம்எல்ஏ நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் நாங்கள் வந்து தாவேக அரசுக்கு எதிர்த்து நாங்கள் வாக்கு செலுத்த போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த கலவரங்களை தொடர்ந்து ஐயா சிவி சண்முகம், ஐயா எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் கூட்டாக பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடியார் வந்து திமுகவோட ஆதரவோட முதலமைச்சர் அவருக்கு முயற்சி செஞ்சார். நாங்கள்லாம் வந்து காலங்காலமாக அதிமுகவில் இருக்கிறோம். நாங்கள்லாம் 3வது தலைமுறையாக இன்றைக்கி இருக்கிறோம். இவர் 2வது தலைமுறையாக இருக்கிறாரு. நாங்கள் இன்னென்ன பொறுப்பு வச்சுட்டு இருக்கிறோம். நாளைக்கு எங்கள் பொண்டாட்டியே எங்களை விச வச்சு கொண்டுருவாங்க. வீட்டுக்கு போனால் பிள்ளை முழிக்குமா? புள்ள மூஞ்சியில் முழிக்க முடியாது. நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் நடந்துச்சு. அவர் வந்து எங்ககிட்ட திமுகவுடைய ஆதரவோட நாம் முதலமைச்சர் ஆவறேன், உங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி வாங்கி தரேன்னு சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. நாங்கள்லாம் வந்து காலங்காலமாக திமுகவை எதிர்க்கிறவங்க. அது ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்டது அதிமுக. அதிமுக கொள்கைங்கிறது திமுக எதிர்ப்பு மட்டும். முதன்மை கொள்கை திமுக எதிர்ப்பு தான். அதுலேருந்து தான் அவங்க ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு தொண்டனாலையும் அதை ஏற்றுக்கவே முடியாது. திமுக ஆதரவோட நம்ம ஆட்சிக்கு வரலாம், அந்த பொழப்புக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க எல்லாருமே. அப்போ திரு எடப்பாடி அவர்கள் தான் சைடு என்ன மிஸ்டேக் இருக்குது, என்ன தவறுகள் இருக்குங்கிறத அவர் யோசிக்கணும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து தன்னிச்சையாக செயல்படுறாரு, யாரையுமே கலந்து ஆலோசிக்கிறது இல்லை, அவராகவே முடிவெடுக்கிறாரு. அம்மையார் சசிகலா அவர்களை வெளியில் அமைச்சது, ஐயா டிடிவி தினகரன் அவர்களை வெளியில் அமைச்சது, இப்படி நிறைய பேரை வெளியில் அமைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. போங்க போங்க போங்கன்னா சொல்கிறாரு, யாரையும் வாங்கன்னு அரவணைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத இவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழும் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியும் இன்னைக்கு ஐயா திரு விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்க தலைமையிலான டீம் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இங்கே வந்து இன்னைக்கு எடப்பாடி அவர்களுடைய செய்திகள் எதுவுமே வரதில்லை. அப்போ நமக்கு ஒரு விரிசல் விழுந்துருச்சுங்கிறது உறுதியாக தெரியுது. இப்போ இது எப்படி போக போகுது, யார் மேலே கட்சி தாவல் தடை சட்டம் பாய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இன்னைக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் தலைமையில் 22 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் 25 பேர் இருக்கிறாங்க. இவங்க போய் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க, இவங்க போய் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்ங்கறாங்க. கட்சி எல்லாமே எடப்பாடி அவர்கள் கையில தான் இருக்கு. ஆனா என்ன இங்க ஒரு சிக்கல் வருதுன்னா, இது வரைக்கும் அதிமுகல இருந்து அதிகாரப்பூர்வமான கொறடா ஒன்றும் நியமிக்கப்படலை. இவங்க என்ன சொல்றாங்க, விஜயபாஸ்கர் அவர்கள் தான் கொறடான்னு சொல்றாங்க. இவங்க இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க வேற ஒரு நபரை சொல்றாங்க. அப்ப இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஐயா சிவி சண்முகம் அவர்களோட டீம்ல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த கூட்டத்தை கூட்டி நீங்க வந்து தாவேகாவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போன்னு முடிவெடுத்தீங்க? கையெழுத்து நாங்களாம் எப்ப கையெழுத்து போட்டோம், அந்த ஆதாரத்தை காட்டுங்க. கையெழுத்து இருக்கு, நீங்க போய் புகார் கொடுக்குறீங்களா, அந்த ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு ஒரு செக் வைக்கிறாங்க. அப்ப இது வந்து எப்படி போகும் அப்படின்னா, இவங்க மேலே நடவடிக்கை இப்போதைக்கு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இதை முடிவெடுக்கக்கூடியது யாருன்னா சபாநாயகர் அவர்கள் தான். ஏன்னா ஏற்கனவே 2017 இதே மாதிரி ஒரு சிக்கல் வந்துச்சு. ஒரு 18 எம்எல்ஏக்கள் மேலே ஐயா திரு எடப்பாடி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் நடவடிக்கை எடுத்தார். இதற்கு எதிராக எல்லாருமே இங்கே சென்னை நீதிமன்றம், அப்போ டெல்லி எல்லா மக்களும் போனாங்க. ஆனால் கடைசியில் அங்கே நான் வந்த தீர்ப்பு என்னன்னா, சபாநாயகரோட முடிவு தான் இறுதி அப்படின்னு தீர்ப்பாயிருக்கு. அப்போ இங்கே என்ன ஆகுனா, சபாநாயகர் அவர்கள் ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் காலதாமதம் செய்வார். அவருடைய நேரத்தை, பவர், அத்தாரிட்டியை பயன்படுத்தி, ஆமாம், அவருக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா, அவர் வந்து இதை காலதாமதம் செய்வார். 6 மாதத்துக்கு பிறகு இந்த பக்கத்துலேருந்தோ இல்லை அந்த பக்கத்துலேருந்தோ யாராவது ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே வழக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஓடும். அவங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, சபாநாயகரோட முடிவு தான் இறுதியானது. ஏன்னா அப்படி தான் ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகள் இருக்குது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இவங்க இப்படி தான் பதில் சொல்லி ஆகும். அப்போ சபாநாயகரோட தீர்ப்பு தான் இறுதி அப்படிங்கும்போது இது ஒரு 2 வருஷத்துக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. எங்க பிரச்சனைனா அதிமுகவில் தான் பிரச்சனை. அதாவது தகுதி நீக்கம் அப்படிங்கிறது உறுதி, ஆனால் யாருங்கிறதான் டவுட். ஆமாம், யார் தகுதி நீக்கம் பண்ண போகிறாங்க, எப்போ பண்ண போகிறாங்க, எப்போ இடைத்தேர்தல் வருங்கிறது இப்போதைக்கு சொல்ல முடியாது. இந்த சிக்கல்கள்லாம் தீரணுங்கிறத நம்மளுடைய எதிர்பார்ப்போம். ஏன்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது இந்த டீம் சொல்கிறாங்க. இவங்க இல்லை கிடையாது அப்படின்னு இப்போ நேற்றே அந்த 25 பேரும் கட்சி விட்டு நீக்கியாச்சு. தடாலடியாக உடனடியாக 25 பேரை நீக்கியாச்சு. எடுத்துகிட்டு போ, லெட்டர் எடுத்துகிட்டு. அப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் இன்னும் அதிகமாயிட்டே போகும்போது இப்போ அதிமுகவோட பிரிவு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. தாவேகா ஆட்சி அமைச்சிருச்சு. நீங்கள் ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவங்க ஆட்சி அமைச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க தான் மக்களோட கேள்வி. ஆனால் அடுத்ததாக காலையிலேருந்து சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கிறது, இந்த அரசு கடந்த அரசு செயல்படுத்துகிற முக்கியமான திட்டங்களை எதுவுமே செயல்படுத்தலை, கிடப்பில் போட்டுட்டாங்க, வந்த 4 நாட்களுக்குள்ளே மூடி மறைச்சிட்டாங்க, விடியல் பேருந்து பயண திட்டம் வந்து செயல்பாட்டில் இல்லை, மகளிர் உரிமை தொகை வராது, மாணவர்களுக்கு உரிமை வராது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் மூலம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அதற்கு ஆளும் தரப்புலையும் வந்து பதிலும் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை என்னன்னா, இப்போ கடந்த 2 நாட்களாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள்லாம் வச்ச ஒரு முக்கியமான கோரிக்கையே, முந்தைய அரசு கொடுத்த திட்டங்களை எதையுமே நிறுத்திடாமல் தடைப்படுத்திடாமல் நீங்கள் கொண்டு போகணும் மக்களுக்கு
அப்படின்னாங்க. அந்த இடத்துலயே முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து இல்லை நான் எதையுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன், அதெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொன்னார். அதன்படி தான் இப்போ மாணவர்களுக்கு 1000 ரூபா போயிடுச்சு. இப்போ நாளைய தினம் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வர வச்சாகும். அப்போது எல்லா மக்களும் சரி நமக்கு பணம் வந்துரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன்னா 1000 ரூபா கொடுத்து பழகிட்டாங்க மக்கள், வந்து 1000 ரூபா வாங்கித்தான் வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமையில சிலர் இருக்கிறாங்க. சிலருக்கு அந்த கட்டாயம் கிடையாது, ஆனால் கொடுத்து பழகியாச்சு. எதிர்பார்ப்போட மக்கள் இருக்கிறாங்க. 15ஆம் தேதி வந்தால் 1000 ரூபா வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு சரி நாளைக்கு வந்துடும் நினச்சிக்கோங்க. இன்னைக்கு முதலமைச்சர் சைட்லேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. மே மாதத்துக்கான உரிமை தொகை கண்டிப்பாக கொடுப்போம், ஆனால் இப்போதைக்கு வராது, தேதி பின்னர் அறிவிக்கப்படும், விரைவில் வந்து வரவு வைக்கப்படும். ஆமாம், தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அப்போ மக்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் தான், இதை நிப்பாட்டிடுவாரா? ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் சரி பண்ண வேண்டியது, மறுசீராய்வு பண்ணிட்டு நாங்கள் கொடுப்போங்கிறாரு. இதில் மறுசீராய்வு பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா அவங்களே வந்து அனைத்து மகளிருக்கும் கொடுக்குறேன்னு பொய் சொல்லிவிட்டு தகுதி வாய்ந்த மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஃபில்டர் பண்ணாங்க. அப்போ இவர் வந்து இதில் என்ன ஃபில்டர் பண்ண போறாரு? இல்லை ஒருவேளை அவங்க என்ன 1000 ரூபா கொடுக்குறது, அவங்க சொன்ன திட்டத்தின்படி நான் தான் 2500 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கிறேன்ல, நான் போடுறேன் பார் 2500 ரூபா அப்படின்னு, ஒருவேளை மக்களுக்கு 2500 ரூபாயா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாரா? இல்லை நான் 15ஆம் தேதி கொடுக்க மாட்டேன், நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அந்த தேதியில் தான் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி அது பண்ண போகிறாரு. இருக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ முந்தைய அரசோட திட்டங்களை நிறுத்தினது ஒரு பக்கத்து, இன்னொரு பக்கம் என்னன்னா முந்தைய ஏற்கனவே இருந்த திட்டங்களுக்குலாம் இவரோட பேரை வைக்கிறார். இப்போ பார்த்தோம்னா எல்லாரும் ஆட்சிக்கு வந்தோடனே 500 மதுக்கடையை நாங்கள் கோவில் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் மூடுவேன்னு ஒரு வழக்கமான ஒரு அறிக்கை தான். அதே மாதிரி தான் இவரும் 717 கடை. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட், அது என்ன 717, அது என்ன மேஜிக்கல் நம்பர், இந்த ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்களா 717. அப்போ ஒருவேளை இவர் வந்து யாரும் இந்த நம்பர் வச்சா ராசின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகள் அப்படி தானே இருக்குது. அப்போ மக்கள் வந்து அப்படி யூகிக்கிறாங்க, ஒருவேளை அந்த மாதிரி ராசி பார்த்து நம்பர் சொன்னாரா, அது என்ன 717, ஒன்று 500 இருக்கணும், இல்லைன்னா 1000 இருக்கணும், இல்லை 2000. அப்போ ஒரு கேள்வி வந்துச்சு, எதன் அடிப்படையில் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு. அப்போ இன்னமும் அந்த மாதிரியான அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கல்லூரி வழிபாடு தலங்கள் பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி எல்லா டாஸ்மாக்கும் ஒரு பள்ளிக்கூடம் பக்கத்துலையோ இல்லை வழிபாட்டு தலங்கள் பக்கத்துலேயே தான் இருக்குது, இல்லை சந்தையோட பக்கத்தில் இருக்குது. ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ திருச்சியில் KK நகர்னு ஒரு பகுதி இருக்குது. KK நகர் முதன்மை சாலையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 100-200 மீட்டர் தான் வித்தியாசம். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு எலைட் டாஸ்மார்க், அதுக்கு பக்கத்தில் ஆர்ச்சர்ட்னு சொல்லிட்டு ஒரு தனியார் பள்ளிக்கூடம். அதெல்லாம் மூடிடுவாங்க இப்போ தளபதி ஆட்சியில். ஏற்கனவே இதே மாதிரி தான் வந்தவங்க சொன்னாங்க 500 கடையை நான் மூடுறேன்னு. அதெல்லாம் ஏன் வர்றதுன்னு நான் கேட்குறேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அந்த எலைட்டை தாண்டி எப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டோம்னா, ஒரு லெஃப்ட் டேர்ன் பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு மணமகிழ் மன்றம் இருக்குது. அதுவும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு 200-300 மீட்டர் தான். அப்போ இது வரைக்கும் வந்தவங்க யாருமே சொன்னதை செய்யலை, இவராவது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்து இன்னொரு திட்டம் என்ன சொன்னார்னா, 21 வயசு கீழவங்களாம் மது விற்க மாட்டேன். ஐயா, இது வந்து 2003லேயே இப்படி ஒரு திட்டம் வந்துருச்சு, ஒரு சட்டமே வந்துருச்சு. அப்போ ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை இவர் வந்து தான் வச்ச மாதிரி தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி காட்டுறாரு. அதே மாதிரி தான் இந்த சிங்கப்பெண் திட்டம் ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு. மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குது, பிங்க் பேட்ரோல் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா சிங்கப்பெண் திட்டம் சேலத்தில் தொடங்கி வச்சுக்கிறார். ஒரு 6 காவல் ஆய்வாளர்கள்லாம் போட்டு பெண் காவலர்களை வச்சு அந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்கு. அந்த வாகனம் ஒன்று இருக்குது, அந்த பேட்ரோல் வாகனம், அதில் வந்து சிங்கப்பெண் அதிரடி படைன்னு போட்டிருக்காங்க. அதே வண்டி தான் பிங்க் பேட்ரோலாக ஏற்கனவே ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோவும் எடுத்து சமூக வலைதளங்க போடுறாங்க. அப்போ ஏற்கனவே இருந்ததுக்கு மேலே உங்களுடைய லேபிள் ஓட்டுறது என்ன மாதிரியான அரசியல்? பெயிண்ட் கான்ட்ராக்டருக்குலாம் வருமானம் கொடுக்குறேன் இல்லை, ஏற்கனவே இருந்தவங்க வந்து பெயிண்ட் அடிச்சாங்க, இவர் அந்த பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. ரெண்டுமே ஒரே கான்ட்ராக்ட் தான், பெயிண்ட் ரிமூவலுக்குன்னு ஒரு காஸ்ட் வரும். அப்போ இருந்த அந்த பிங்க் அழிச்சிட்டு வெறுமனை போட்டு சிங்கப்பெண் அதிரடி படைன்னு போடுறாங்க. அதே மாதிரி தான் போதை தடுப்பு படை ஒன்று உருவாக்கினார். அதான் ஏற்கனவே நார்காட்டிஸ்ட் இருக்கு, அங்கங்கே போதை தடுப்பு காவலும் இருக்குது, அது எல்லாமே முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் வருது. அப்போ எல்லாத்துக்கும் உங்களுடைய லேபிள் ஒட்டுறதுக்கு செலவிடக்கூடிய நேரத்தை நீங்கள் புதுமையான திட்டங்களில் செலவிடலாம். விமர்சனம் வைக்கிறவங்க நீங்கள் வந்து 6 நாள் தான் ஆகுது, அதற்குள்ளேயும் எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாதுங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பழைய திட்டங்களுக்கு புது பேர் வைக்கிறதோ இல்லை பழைய திட்டங்களை நீங்கள் கொண்டாந்த மாதிரி காட்டுறதுக்கோ செலவிடுற நேரத்தை மற்ற ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு செயல்படுத்தலாம், அதுக்கு உபயோகம் செய்யலாம்னா மக்கள் பேசிக்கிறாங்க. நம்ம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வதந்தி பரப்புறாங்கன்னு சொல்லி அரசு தரப்புல வந்து பதில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் விடியல் பேருந்து பயணத்தில் வந்து பயணம் டிக்கெட்லாம் போயிட்டு இருக்குதான்னு சொல்லி நம்மளோட விடியல் வண்டியெல்லாம் இப்போ இல்லைங்கிற மாதிரி ஃபேக்ட் செக் வந்து இல்லை வதந்தி பரப்புறாங்க எல்லாம்னு சொல்லி போடுறோம். ஆனால் அதில் இருந்த லேபிள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். மகளிர் விடியல் பேருந்து அப்படின்னு இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணோன்னா எந்த பேருந்துன்னு அடையாளம் தெரியல, அடையாளம் தெரியாதனால நாங்கள் எப்படி பேருந்தில் ஏறுறதுன்னு சொல்லி மக்கள் வந்து கேட்குறாங்க.
இதையும் ஒரு தடவை ஃபேக்ட் செக் பண்ணி ஒருவேளை ரிமூவ் பண்ணிடுறாங்கன்னா ஒட்ட வேண்டிய பொறுப்பு அவங்களுடைய பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த விடியல்ங்கிற பேரெல்லாம் மாற்றுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஐயா முதலமைச்சர் விஜய் அவர்களே இந்த சாதிய பேரில் இருக்கக்கூடிய தெருக்கள், இந்த முன்னாள் முதல்வர்கள் பேரில் இருக்கக்கூடிய தெருக்கள், இந்த பேருந்து நிலையங்கள் தயவு செஞ்சு இதோட சேர்த்து அதையும் மாற்றி விட்டுருங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். ஆனால் அடுத்ததாக வந்து காலையிலேருந்து இல்லை நேற்றிலேருந்தே பரபரப்பாக இருக்க செய்தி வந்து நாம் தமிழ்ச்சியோட தலைமை சீமான் அவர்கள் வந்து ஊடகங்களை இனிமேல் சந்திக்க மாட்டார், புறக்கணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து பேசி இல்லை, இது வந்து ஒரு தவறான தகவல். இது வந்து பார்த்தோம்னா நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஊருக்கு போகிறாங்க சிவகங்கைக்கு. அப்போ அது எதற்காக போகிறாருன்னா தன்னுடைய தந்தையாரோட நினைவு தினத்துக்காக போகிறார். அங்கே வந்து நினைவந்தல் செய்யறதுக்காக. அப்படி போகிறவரை விமான நிலையத்தில் பார்த்து புதிய தலைமுறை டிவியோட நிருபர் வந்துட்டு கேட்குறாரு, ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்ட்டு. என்ன புதிய அரசை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புதிய அரசை தான் பார்க்குறேன். அட போப்பா அப்படின்னு போயிட்டார். அதாவது என்ன ஒரு சூழலில் அவர் அங்கேருந்து போகிறார், தன் தந்தையோட 2ஆம் ஆண்டு நினைவந்தல் தினம், அதுக்காக அவர் போகிறவரை நிப்பாட்டி நீங்கள் கருத்தை சொல்லுங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா இவங்களுடைய ஊடக பசிக்காக நம்மளை பலியாக்குற மாதிரி. நம்ம வந்து இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்காதவர் கிடையாது. இப்போ திருச்சியில் ஒரு நிகழ்வு அப்படின்னா சென்னை விமான நிலையத்தில் ஏறும்போது ஒரு செய்தியாளர் சந்திப்பு 1 மணி நேரம் பேசுவார். இறங்கின உடனே அங்கே திருச்சியில் 1 மணி நேரம் பயணத்தில் போய் இறங்கின உடனே மறுபடியும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு 1 மணி நேரம் பேசுவார். அடுத்து அந்த நிகழ்வு தொடங்குறதுக்கு முன்னாடி செய்தியாளர் வந்திருப்பாங்க, அவங்ககிட்டையும் பேசுவார். ஒருத்தர்கிட்டையும் தம்பி வேற கேள்வி இருக்கா, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, ஒருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு நகர்வார். பாவம் தம்பிங்க நமக்காக வந்து வெயிலில் நிற்கிறாங்க, மலையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க மைக்கு பிடிச்சிட்டு, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போகிறோமே அவர் ஒவ்வொரு முறையும் அவர் பேட்டி கொடுத்தாரு. ஆனால் அதையெல்லாம் அந்த ஊடகங்கள் எப்படி வெளியிட்டாங்கன்னா அவர் 1 மணி நேரம் பேசுனதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கேள்வி ட்ரிகர் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லைனா திரு விஜய் அவர்களை பற்றி கேட்டிருக்கலாம், ஏதோ ஒரு கேள்வி கான்ட்ரவர்சியான கேள்வி, அதை அவர் போகிற போக்கில் பதில் சொல்லிட்டு கடந்து போயிருப்பார். ஆனால் அதை மட்டுமே எடுத்து போட்டு அதை ஒரு ஹெட்லைன்ஸ் ஆக்கிறது. அடுத்து இந்த தேர்தல் சமயத்தில் 4 முனை போட்டி இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா 3 முனை போட்டி தான். ஏன்னா புதுசாக வந்திருக்க தாவேகா வந்து அங்கீகாரம் இல்லாத கட்சி, அப்போ அவங்க அங்கீகாரம் பெறலை. அப்போ இந்த 3வது முக்கிய கட்சியான தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை எந்த ஊடகமும் காட்டலை. அதாவது தலைவர்கள் படம் போட்டால் அந்த இடத்துல சீமானோட படம் இருக்காது, கட்சியோட பெயர் போட்டால் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியோட பெயர் இருக்காது. இப்படி வந்து ஊடக இருட்டடிப்பு பண்ணாங்க. அப்போ அவங்களையெல்லாம் வந்து பழி தீர்க்கணும், அவங்கள புறக்கணிக்கணுங்கிற எண்ணம் அண்ணன் சீமான் அவர்கள் கிடையாது. அவர் இப்போவும் சொல்கிறார், எப்போ எந்த இடத்துல செய்தியாளரை சந்திக்கணுமோ தேவை வரும்போது கட்டாயம் நான் சந்திப்பேன். ஏன்னா இவர் வந்து மற்ற கட்சியாக மாதிரி எங்கேயும் டூர் போயிடல, துபாய்க்கு போகிறேன், அதே மாதிரி கொடைக்கானல் போகிறேன்லாம் போகல. வீட்டில் தான் இருந்தாங்க, அலுவலகத்துக்கு தினசரி வராங்க, கட்சி பணிகளை அடுத்த தேர்தலுக்கு எப்படி கொண்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய மே 18 பொதுக்கூட்டம் இருக்க போது மக்கள் முன்னிலையில் பேச போகிறாரு. அப்போ அவருடைய தொடர்ச்சியான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஊடக சந்திப்பு தேவை வரும்போது நான் சந்திப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவங்களாவே அவங்களுடைய வட்டாரத்தில் கேட்டாங்களா, அந்த வட்டாரங்கிறது எங்கே இருக்கு? எல்லா பத்திரிக்கையுமே போடுறாங்க, அவங்க வட்டாரத்தில் கேட்ட அந்த வட்டாரங்கிறது எதுங்க? அந்த வட்டாரம் யார், அதையா சொல்லுங்க. சும்மா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டுட்டு அந்த வட்டாரத்தில் கேட்கும்போது கிடைச்சிது அப்படின்னு சொல்றது தான். இது ஒரு போலி செய்தி. அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துல அப்படி சொல்ல எல்லா பத்திரிகையாளருக்குமே சொல்றது வந்து நாம் தமிழ்ச்சியோட தலைமை இப்போ சீமான் அவர்கள் எளிமையாக நம்மளால அணுக முடியும். அவருடைய எண்ணம் வந்து எல்லா பத்திரிகையாளர்கிட்ட எல்லாரும், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எல்லாத்திட்டையுமே இருக்கு அண்ணனோட எண்ணம். ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டால் அதில் செய்தியில் உண்மை இருந்தால் அவங்க சரியான தகவலை கொடுத்தாங்கன்னா உடனே ரிப்ளை வரும் அண்ணங்கிட்ட இருந்து. கட்சி பொறுப்பாளர்களை விட யார் செய்தி போட்டாலும் ரிப்ளை வரும். அப்படிதான் அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுங்கிறது இன்னைக்கு புதிய தலைமுறையில் வந்து அதான் என்ன சொல்றேன், முதல்வர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிற வரைக்கும் சீமான் அவர்கள் சந்திக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அண்ணன் சந்திக்கவே முடியாது, அதெல்லாம் பொய் செய்தி, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் அரசியல் தினம். நன்றி நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.